ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இல்லை நான் கேட்குறேன், எதுக்காக இப்படி இருக்கீங்க? சத்தியமாக எனக்கு புரியல. பிக் பாஸ் கேமில் வந்துட்டு வன்மத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரயானை நான் இப்படி பார்க்கவே கிடையாதுங்க. ரயான் ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக தாங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன். ஆனால் நேற்றுலேருந்து அவர் நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதுவும் முத்துக்குமரன் டீமால் தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்கன்றதை கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்லாமல் அவங்கள கலாய்க்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கி 2 ப்ரொமோ முத்துக்குமரன் அழுதை பார்த்துட்டு முத்துக்குமரனோட ரசிகர் இல்லாதவங்க கூட வந்து அழுதுட்டாங்கன்னா பார்த்துக்கிங்களா, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. பவித்ரா கில்ட்டியில் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இது வரைக்கும் சாரி கேட்டுட்ருக்காரு. ரயான் சிரிச்சுக்கிட்டு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாரு, ஏய் அவன் அழும்போது கண்ணில் தண்ணியே இல்லையாடா அப்படின்னு கலாய்க்கிறார். ஜெஃப்ரி சொல்கிறாரு, ஏய் போட வந்துச்சுற தண்ணி, நான் பார்த்தேன். எவ்வளோ கொடுமையாக இருக்குது பார்த்தீங்களா? ரயானுக்கு அப்போ எவ்வளோ வன்மமாக இருந்துச்சுன்னா, ஒருத்த அழுகையில் நீ இவ்வளோ சிரிப்பு, அதுவும் சொல்லிட்டு சிரிக்கிறார். டேய் அவன் அழும்போது தண்ணியே வரலையடா கண்ணில் அப்படின்னு. அப்பா இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடித்த ஆட்களை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது இவ்வளவு வன்மம் ஏன் ரயானுக்கு? அப்படி இவர் என்ன பண்ணார்? ரயான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு நன்றி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா கேங்கில் இருக்கும்போது ரயானுக்கு கெட்ட பேர் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த கோவா கேங் உடஞ்சதுக்கப்புறமா இப்போ நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், முத்துக்கு சப்போர்ட் பண்ணி முத்து கூட தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. எங்கே போய் அருண் டீமில் போய் சுற்ற வேண்டியதானே? தெரியும் அவருக்கு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு அங்கே ஒரு விஷயம் இருக்குது, கூட இருந்தால் தான் வேலைக்கு ஆகணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவர் அவங்க டீமை பண்ணிக்கிறாரு. இப்போ கூட லைவில் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் நடக்குது, அரோமா அந்த கியோவை ப்ரொமோஷன் டாஸ்க்கு, அதுலேயும் முத்துக்குமரன் டீமில் தான் இருக்கார் இவர். இவ்வளோ விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு கடைசி அவர் அழுகையில் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு பாருங்க. சே பா, நாட்டில் இந்த மாதிரி இருக்காங்கன்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இவர். அழுததில் ஒரு இது பா, ரொம்ப சூப்பர். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ரயான் இப்படி பேசுகிறத நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. வீடியோ பார்த்தோன்னு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு அந்த லைக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.